லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21:36. 21:36. ஆகையால் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கண்கள் முடிந்தாலும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான விளக்க நன்றி. இந்த வசனத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. ஆமென் ஆண்டவரே. இதை நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யணும். எங்களில் இருக்கிற அறியாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். சத்திய ஆவியானவர் என்னோடு பேசுகிறாங்க. ஆமென். நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம். நல்ல பிதாவே, ஆமென். அதாவது அதுல என்ன சொல்லியிருக்கு? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், எவைகளுக்கெல்லாம், எப்ப சம்பவிக்க போகிற, சரி, அதுக்கெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க தப்பி, நம்ம எல்லாம் தப்பி மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க, அதாவது அவருடைய வருகையில அவரை எதிர்நோக்கி போக, சரியா, அவரை பார்க்க, அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் முகமுமாய் பார்க்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அப்படின்னா என்னது? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிற? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். அவருக்கு ஒத்த அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வந்தால் ஒழிய அந்த பரிசுத்த தேவனை நம்ம பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. நம்ம சொல்லலாம் அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் பார்ப்பேன். பட் அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த லெவலை நம்ம அட்டைன் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அவங்கள பார்க்கறதுக்கு, ஆண்டவரை பார்க்கறதுக்கு முடியாது. அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் போதும். அவர் வருவார். என்ன செய்வார்? நம்மள ஆமென். அவர் வான மேகத்துல வருவார். ஸ்தோத்திரம். வரும்போது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவரை காண்பார்கள். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஒரே ஒரு செகண்ட் டக்குன்னு இங்க இருந்து நாம எல்லாரும் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரை தரிசிப்போம். அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் அவரை காண்போம். ஹல்லேலூயா. அப்படிதானே? இப்போ அவரை தரிசிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அவருக்கு ஒத்தவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு ஒத்த பரிசுத்தம், அவருக்கு ஒத்த சிந்தை, அவருக்கு ஒத்த வாஞ்சை, அவருக்கு ஒத்த ஜீவிதம், அவருக்கு ஒத்த பழக்க வழக்கங்கள், அவரை போலவே கொஞ்சம் குறை, எல்லாம் அவரை போலவே. கொஞ்சம் குறைன்னா மனிதர்களுக்குள்ள அவரை போல ஒத்ததாக வர முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் இல்லை. சரியா? ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்ததாக அப்பேற்பட்ட பரிசுத்த மனவாட்டி தான் கர்த்தர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ள, காப்பாற்ற அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இப்ப அதுக்கு பாத்திரவான்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எதிராளியாக பிசாசுடைய தந்திரங்களுக்குள்ள சிக்குள்ள கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவங்களில கிறிஸ்துவை காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கங்கள் கிறிஸ்துவின் நோக்கமா இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவின் செயல்களா இருக்கணும் அப்படின்னு இதுல பின்னாக காட்டு. அப்போ இனி சம்பவிக்க போகிற இவைகள் அது என்ன நம்ம பார்க்க போறோம். லூக்கா 21:6 வசனம் வாசிக்கும் போது 6ல இருந்து கண்டினியூ பண்ணி வாசிங்க. நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துல நிக்கும் போது சிஷ்யர்கள் எல்லாம் சொல்றாங்க, வாவ் சூப்பரா கட்டி இருக்கிறாங்க இந்த தேவாலயத்தை, பெரிய பெரிய கற்களால கட்டி ஸ்தோத்திரம் பயங்கரமா கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இல்ல மத்த சுவிசேஷங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுல அந்த விதவை என்ன செய்யறாங்க? காணிக்கப்படும் போது அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சிஷ்யர்கள் சொல்றாங்க, பாருங்க சிறந்த கற்களிலும் கண்களிலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை சிலர் சொன்ன போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. 6. நீங்கள்
பார்க்கிற இவைகளில் நீங்க பார்க்கிற இவைகள் எல்லாம் ஒரு கல் மற்றொரு கல் மேலிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். எல்லாம் இடிக்கப்படும் ஒரு நாள் வரும். நீங்க பார்க்கிற இந்த ஐஸ்வர்யம், இந்த மகிமை எல்லாமே இடிக்கப்படும் ஒரு நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்து அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அவங்க கேக்குறாங்க, இந்த தேவாலயம் இடிக்கப்படும் காலத்துக்கும் சமயத்துக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இடிக்கப்படும் காலத்தை மட்டுமல்ல, அவர் அதற்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவராய் கிறிஸ்து பிறந்த அதுல இருந்து 1, 2, 3 எண்ணி 2026 வருடங்கள். கிறிஸ்து பிறந்ததுல இருந்து பின்னால 1, 2, 3, 4 சொல்லி பின்னால அங்கிட்டு அங்கிருந்து ஃபர்ஸ்ட்ல ஆதாம் 1, நோவா 2, அந்த மாதிரி ஆதாமுக்கு அப்புறம் 1, 2, 3 900 வருடங்கள். அப்படி இங்க 4000 கிடையாது. அந்த நடு பாயிண்ட்ல இருந்து பின்னோக்கி 1, 2, 3 சொல்லி 4000. ஆதாம் இருந்தது இங்க 4000 இல்லையா? ஸ்தோத்திரம், என் கணக்கு சரியா இருந்து அதாவது இருக்கும் 4000 பிஃபோர் கிரைஸ்ட். 1, 2, 3 4000 அந்த சைடு. இங்க அந்த நடு பாயிண்ட் தான் 1 ஸ்டார்ட் ஆகிறது. அங்க இருந்து அங்கிட்டு 4000, இங்கே 2026 வருடங்கள். சரியா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து மரித்து உயிரோட எழும்பினதுக்கு அப்புறம் ஒரு புதிய பிரமாணம் கொடுக்கிறாரு, கிருபையின் பிரமாணம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாடு சபை ஃபாலோ பண்றாங்க இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த தேவாலயம் இடிக்கப்படும், இந்த மகிமை எல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போ அதுக்குள்ள அடையாளங்கள் என்ன அப்படின்னா, நீங்க வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க. அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்ற காலங்கள் வரும் என்று சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். அடுத்து, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. ஆமென். ஆனாலும் முடிவு உடனே வராது. இது எப்ப நடந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம், கிறிஸ்து சொல்றாரு. ஆமென். முதலாவது 70 வருடங்களுக்குள்ள இது நடந்து முடிந்தது. எப்போ? கிறிஸ்துவிலிருந்து 70 இதெல்லாம் நடந்து முடிந்தது. இன்னும் இருக்கு, கீழே வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு. அது 70 நடந்து முடிந்தது. அந்த இடத்துல யுத்தங்கள் உண்டாயிற்று, கலகங்கள் உண்டாயிற்று. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோம சாம்ராஜ்யம் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்களை கைப்பற்றினாங்க, துன்புறுத்தினாங்க, அடிமைகளா வைத்திருந்தாங்க. பாபிலோன் அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்புறம் அல்லேலூயா, இன்னும் நிறைய ராஜ்யங்கள் அதுல இருக்குது. பாபிலோன், மேதியா பெர்ஷியா ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இதெல்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருந்தது. அல்லேலூயா. இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இவங்களை பிடிச்சு என்ன பண்ணாங்க, அவங்க பிடிக்கும் போது என்ன செய்வாங்க, கண்டிப்பா யுத்தம் இருக்கதான் செய்யும். யுத்தம், கலகம், இதை கேள்விப்படும் போது பயப்படாதிருங்க, இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். ஆனாலும் முடிவு உடனே வராது. இது எப்போ சொன்னது? 70க்குள்ள, AD 70, 100 ஆண்டுகளுக்கு உள்ள. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இதுவும் அந்த காலத்துல நடந்தது. அல்லேலூயா. அலெக்சாண்டர் தி கிரேட், அதுக்கப்புறம் எல்லாம் யாரெல்லாம் வந்தாங்க, நீரோ சக்கரவர்த்தி இருக்காங்க, தீத்து ராயன் இருந்தாரு, இவங்க எல்லாம் வந்தாங்க இல்லையா? நிறைய பேர் வந்தாங்க. நீங்க கேள்விப்பட்டா நீரோ சக்கரவர்த்தியும் தீத்து எல்லாம் கேள்விப்பட்டா அந்த அளவு மோசமான ஆட்கள். ஸ்தோத்திரம். இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, வந்துட்டு சித்திரவாதம் பண்ணனாங்க. ஸ்தோத்திரம். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஜனத்துக்கு விரோதமாய். அடுத்து ஜூலியஸ் சீசரு, அவரெல்லாம் நிறைய அதுக்கு பின்னால, இது எப்ப எல்லாம் இவங்க இருந்தாங்கன்றது தெரியாது, ஆனா தீத்து ராயன் இருந்த காலங்கள்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். இவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து நாட பிடிக்கிறது. அலெக்சாண்டர் சொல்லுவார், கடைசியில ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே போவார், பிடிச்சிக்கிட்டே போவார். கடைசியில் அவர் போகும்போது 2 கையும் வெளியே விட்டு, நான் ஒண்ணுமே கொண்டு போகலன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு காட்டுறதுக்காக அப்படியே இறந்து போனார். சீசரை சொல்ல போனா என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு குட்டி பையனா இருந்தது. அப்ப அந்த இடத்துல பொம்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரோம அதிகாரி வரார். அந்த இடத்துல வந்த உடனே அவர் தான் சுப்பீரியர் ஜெனரல் சோல்ஜர்ஸுக்கெல்லாம். இவருக்கு பேச்சு சாமர்த்தியம் நிறைய. இவர் ஓடி போய் சொல்றாரு, நீ எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு இவ்வளவு இருக்கிறதுனாலதான் நீங்க ஏதாவது செய்யும் அப்படின்றாரு. உடனே சொல்றாரு, அப்படியா, நீ அவ்வளவு பெரியவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செய்யறாரு,
இவர் பேச்சு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இதுல இருக்கிறதுல ஜஸ்ட் கொஞ்சம் எனக்கு கொடுத்தா போதும், ஒன்னோட பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன் அப்படின்னு வரோம். ஒரு 20,000 சோல்ஜர்ஸ் கொடுத்தாங்க. எத்தனை? 20,000 வச்சு வேர்ல்ட ஃபுல்லா பிடிக்க தொடங்கினாங்க. ஒரு ஓரத்துல இருந்து இன்னொரு ஓரம் வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கோட்டையை பிடிக்கவே முடியலையா, ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்களாம். கோட்டைக்குள்ள ஜனங்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் அங்கே இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் அந்த இடத்துலயே இருந்தாங்களாம். இவங்களுக்கு ஆகாரம் பற்றாக்குறை எல்லாம் இருந்துதான். ஒவ்வொருத்தவங்க சோர்ந்து போகும்போது இவர் பூஸ்ட் பண்ணி விடுவாராம். நீங்க எதெல்லாம் பிடிக்கிறீங்களோ திரும்ப வரும்போது இதுல எல்லாம் உரிமை உங்களுக்கு இருக்குது, ஒரு பங்கு இருக்குது இதுல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் உணர்வுடைந்து திரும்பி ஃபைட் பண்ணுவாங்க. அப்படி உலகத்தை எல்லாம் பிடிச்சிட்டோங்க. கடைசியில திரும்ப ரோமுக்கு வரும்போது அவங்க கூட இருக்கிறவங்களாலே போட்டுக் கொள்ளப்பட்டா. இப்படி எல்லாம் தான் அந்த நாட்கள்ல. அப்ப என்னதான் ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா இது அந்த காலத்துல நடந்து முடிஞ்சிட்டு. அடுத்து பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பூமி அதிர்ச்சியும் உண்டாயிட்டு. மகா பாபிலோன் எங்க இருக்கு இன்னைக்கு? இருக்கா இன்னைக்கு? இல்ல. நோவன் பேழ் எங்க இருக்கு? இல்ல. பெரிய பூமி அதிர்ச்சினாலே உலகத்திலே பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாயிற்று. நோவன் பேழ் பெரிய வால்கனோஸ்னால அடிக்கப்பட்டு எங்கேயோ போய் அதை அந்த உட்டெல்லாம் கல்லு மாதிரி ஆகி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரியாது, உண்மையா போய் தெரியல. அப்போ ஒரு ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று உலகத்துல. சரியா? சோதரம் அந்த காலத்துல இருந்த அநேகம் அமிழ்ந்து போனது போல பாபிலோன் எல்லாம் அழிஞ்சே போச்சு, அமர்ந்து போச்சு தண்ணிக்குள்ள. எங்க இருக்குன்னே தெரியாது இன்னைக்கு. ஸ்தோத்திரம். அப்ப பெரிய இயற்கை சீற்றங்கள் உண்டாயிட்டு அந்த காலங்கள்ல. பஞ்சம், கொள்ளை நோய் உண்டாயிற்று. ஆமென். இன்னும் பெரிய அடையாளங்களும் உண்டாயிற்று. அடுத்து வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர் உங்களை பிடித்து ஜபாலயங்களுக்கு. சரி, இப்ப இந்த சண்டைகள் எல்லாம் நடந்துச்சு இல்ல? சண்டைகள் நடந்தது இந்த 11வது வசனம் வரைக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்ன தெரியுமா? அவன் என்ன செய்வாங்களாம்? உங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஜபாலயங்களுக்கும் சிறைசாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். பவுல் அப்போஸ்தலனை துன்பப்படுத்தினாங்க. அந்த காலத்து ஜனங்கள் கிறிஸ்துவுக்காரன எல்லாரையும் துன்பப்படுத்தினாங்க. பேதுருவை துன்பப்படுத்தினாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அத சொல்ல போனா நீரோ சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாராம்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்த ஜனங்களை என்ன செய்வாங்கன்னா, நாய்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்களாம். காட்டு நாய்களுக்கு மழத்தில கொண்டாந்து போட்டுருவாங்களாம். அந்த கடிச்சு பிச்சு சாப்பிட்டுருவாங்களாம். அவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியாதான். ஸ்தோத்திரம். அடுத்து சிலுவையில் அடிச்சு தொங்க விடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன டார்ச்சர்? இன்னொன்னு என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் வெளிச்சம் பரவுறதுக்காக நைட்டு, ஒவ்வொரு நாளும் நைட் ஆகும்போது 7 மணி ஆகும்போது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தங்களா பிடிச்ச அரமனையில எரிப்பாங்களாம். அது எவ்வளவு நேரம் எரியுமோ அவ்வளவு நேரம் வெளிச்சம் கிடைச்சிக்கிட்டே இருக்குமா அரமனையில. ஸ்தோத்திரம். அடுத்து பெரிய பெரிய ரேஸ் ட்ராக்ல விட்டு அவங்கள காமெடி பீஸா வச்சிருந்தாங்க. அடிச்சு துன்புறுத்தி வீரர்களுக்கு முன்பாக இவங்களை விட்டு இப்படி எல்லாம் பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. யார் இது? நீரோ சக்கரவர்த்தி. இது எப்ப நடந்தது தெரியுமா? 64 AD நடந்தது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வாசிங்க. அப்ப இதெல்லாம் என்ன நடந்தது? என் நாமத்தினால் நீங்க என்ன செய்வீங்க? சிறைச்சாலை ஒப்பு கொடுக்கப்பட்டு ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். அடுத்து ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். நீங்க அதாவது கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்பதற்கு ஏதுவா இருக்கும். அப்படி அநேகர் நின்றாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த காலத்துல இருந்தவங்க கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வு அர்ப்பமா எண்ணிக்கிட்டாங்க. அடுத்து கீழே ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, என்ன அந்த நேரத்துல சொல்லணும்னு கவலைப்படாதீங்க, எல்லாம் பரிசுத்தவானுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். பேதுரு எல்லாம் பெரிய பெரிய ஜனங்களுக்கு முன்பாக அவர் மீன் பிடிக்கிறவர் நிற்கும் போது பயங்கரமா பேசுறார். வேத ஞானம் அவருக்கு பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்க? அவர் பேசும்போது மற்ற ஜனங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, இவன் மீன் பிடிக்கிறவன் அல்லவா, இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது. ஆனா வேத பாரகர்களை விட, பரிசேயர்களை விட இவங்க எல்லாம் பயங்கரமா பேசுறாங்களே, இது என்ன முடியுமோ? சோதரம். அதுதான் அங்க நடந்தது. அடுத்து உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும்
எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். அதுவும் நடந்தது. அடுத்து, என் நாமத்திற்கு எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகவும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்க ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இது யாருக்கு சொன்னா? சிஷ்யர்களும் கூடியிருந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் நடக்கும்பா அவங்க பீரியட்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது அப்ப நடந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, கள்ள கிறிஸ்துவர்கள் கள்ள கிறிஸ்து வருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் யுத்தம் கலகம் உண்டாகும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நகை என்னென்னலாம் உண்டாகும். அதெல்லாம் அதுக்கு முன்னால, இவைகள் நடப்பதற்கு முன்னால, இந்த காரியங்கள்லாம் நடக்கிற அப்புறம் தான் மேல இருக்கிற 6, 7, 8, 9, 10, 11 வசனங்கள் நடக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா 20வது வசனம், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இது எப்ப நடந்தது தெரியுமா? AD 70. AD 64 நீரோ சக்கரவர்த்தி இந்த மாதிரி பண்றாரு. 70 தீர்த்து ராயனார் டைட்டஸ், எம்பரர் டைட்டஸ், அவர் என்ன பண்றாரு? அவங்க வந்துட்டு பிடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த இடத்த இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்கிறாங்க. அவங்க பிடிக்கும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவர் முதல்ல சொன்னார் இல்லையா, நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள். அதுதான் அந்த காலம். எப்போ? AD 70. அதாவது ஆண்டவர் மரித்து போனதுக்கு அப்புறம் 100 ஆண்டுகளுக்கு முன்குள்ள இந்த காரியங்கள்லாம் நடக்குது. சரியா? அப்பொழுது என்ன செய்வாங்களா? அவங்க வந்து பிடிக்கும் போது, நீங்க யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்க கடவுள். ஏன்னா அவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, தப்பி போறாங்கன்னா பிடிச்சிட்டு போயிருவாங்க. இல்லையா? பயம் திகிலும் அந்த இடத்துல உண்டாயிட்டு. அதான் சொல்ற கர்ப்பவதிகளுக்கு 23 வாசிங்க. அந்த நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஆமா, பிள்ளைகளை தூக்கி என்ன செய்தாங்க? சவர்ல மோதி அடித்தாங்க. அன்னைக்கு தாய்க்கு முன்னாலே குழந்தைகளை தூக்கி சவர்ல மோதி அடித்தாங்களாம். அதுதான் சொல்லுது, ஐயோ மிகுந்த இடுக்கமும் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினியும் உண்டாகும். 24 பட்டய கருக்கினாலே விடுவார்கள். பட்டய கருக்கினால ஹிஸ்டரி சொல்லுது 1.1 மில்லியன் கில்டு. பட்டய கருக்கினால இது யாரை பத்தி சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஹல்லேலூயா. 1.1 மில்லியன் பீப்புளை கொன்னாங்க பட்டயத்தினாலே. அதுக்கப்புறம் 97,000 ஜனங்களை கேப்டிவ்ஸா பிடிச்சிட்டு போனாங்களாம். சரியா? இப்படி இஸ்ரவேல் ஜனம் சிதறடிக்கப்பட்டது. அடுத்து வாசிங்க. பட்டய கருக்கினால் விழுவார்கள், புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். பாத்தீங்களா? கேப்டிவ்ஸ். அடுத்து புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் அந்த காலத்துல நடந்து முடிந்தது. அப்போ இதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, புறஜாதியாரால் மிதிக்கப்படும் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த காலம் எப்ப தெரியுமா? AD 70 இருந்து 1967 வரைக்கும். சுதந்திரம் கிடைச்சது, எல்லாரும் கூடி வந்தாங்க. 67 வரைக்கும் பல ஜாதிகள்ல இருந்து அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறாங்க. இப்ப ஹிஸ்டரியில என்ன சொல்லியிருக்குன்னா, 70 AD இருந்து 1967 வரைக்கும் புறஜாதியாரால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிதிக்கப்பட்டாங்க. 1948 டேவிட் பென்குரியன் சொல்லிட்டு ஒரு புது பிரதான மந்திரி வந்து பல தேசங்கள்ல இருந்த ஜனங்கள்லாம் வர தொடங்கினாங்க. அது 1967 வரைக்கும் நடந்தது. சரியா? அப்ப அது வரைக்கும் மிதிக்கப்பட்டாங்க. எத்தனை வருஷம்னா 1897 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமத்தத்துல இருந்தாங்க. சிதறடிக்கப்பட்டு பல இடங்கள்ல இருந்தாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1.1 மில்லியன் கில்டு, 97,000 கேப்டிவ்ஸா போனாங்க. இந்த போனவங்கள எத்தனை காப்பாற்றப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? மல்டிப்ளை ஆகி அப்படிதான் கடைசியில ஒரு மன்னர் வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் போங்க, உங்க தேசத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது, விடுதலை ஆகுங்கன்னு சொல்லும்போது சிலவங்களுக்கு போக மனது இல்லாம இருந்தது. ஏன்னா அங்கேயே பிசினஸ் நிறைய டெவலப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். அடுத்து கீழே
இப்ப மிதிக்கப்படும் காலம் அப்படின்றது 1948ல இஸ்ரேல் தேசம் ஃபார்ம் ஆயிட்டு பல இடங்கள்ல இருந்து கூடி வந்தாங்க. 1967 வரைக்கும் வந்துகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. சரியா? இதுக்கு நடுவுல வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்கள் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிக்கும் அப்போ உண்டாகும். நம்ம 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம், 22 வரைக்கும் வாசிச்சோம். அதுக்கப்புறம் இந்த 1967 வரைக்கும் ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் உள்ளதுதான் 25வது வசனத்துல இருந்து இன்னும் வாசிங்க. 25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்கள் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரம் அலைகளும் குழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் காரணம் இப்போ. அல்லேலூயா. அடுத்து, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் வருகிறதை காண்பார்கள். அப்ப 25 verse 25ல இருந்து 27 வரைக்கும் தான் நம்ம பீரியட் இப்ப நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. புரியுதா? அதுக்கு முன்னால எல்லாம் நடந்து முடிஞ்ச காரியங்கள். ஸ்தோத்திரம். 28ல இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் எவைகள் சூரியன் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளம் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கும் உண்டாகும். இவைகள் எல்லாம் தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து என்ன ஆகுமா? உங்க மீட்பு சமீபமா இருக்குன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களை பாருங்கள், அவைகள் துளுக்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிட்டு என்று அத்தி மரம் துளிர்க்கிறது அப்படின்னா அது ஒரு ஓமை. அது சொல்லப்பட்டிருக்கிறது எது தெரியுமா? பல இடங்கள்ல அழிந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் ஃபார்ம் ஆகுறது தான் அத்தி மரம் துளிர்க்கிறது அப்படின்னு. திரும்பவும் அவங்களுக்கு கண்ட்ரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அதே இப்போ 1948 ஸ்தோத்திரம் அந்த நாள்ல தான் அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் வர தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்ப இனி சம்பவிக்க போகிற இந்த வசனம் நம்ம என்ன வாசிச்சோம்? இனி சம்பவிக்க போகிற நீங்கள் காணும்போது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நீங்க நெருக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கும் தத்தளிப்பு உண்டாகும், இடுக்கம் உண்டாகும், சமுத்திரம் அலைகள் முழக்கமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியேல் 38ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யுத்தத்துல வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமா போகும்போது ஆண்டவர் தான் தொடர்ந்து போட்டு இழுத்துட்டு வராரு அவங்கள சண்டை போடுறதுக்கு. அங்க கொண்டு போகும்போது என்ன செய்வாரா? அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள. வாசிங்க 2வது வசனத்துல வாசிங்க. மனுபுத்திரனே மேஷக் தூபால் என்னும் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகோக்கு எதிராக போதும். இதெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா கர்த்தரை ஆண்டவர் சொல்லுகிற என்றால் 10வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே பாழாய் கிடந்த பாருங்க, பாழாய் கிடந்த, அதாவது அத்திமரம் திளர்த்து வரும்போது பாழாய் கிடந்து திரும்பவும் சேர்த்து கொள்ளப்பட்ட திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாக ஸ்தலங்கள்லாம் யாரு? திரும்ப குடியேற்றப்பட்ட இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆசிரியர்களையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியேற்றதுமான ஜனத்திற்கு விரோதமாகவும் நீ கையை திருப்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவுகளை நினைத்து அப்படி இப்படி எல்லாம் வரும்போது 16வது வசனம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி வருவாய். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். அப்ப நம்ம இப்ப இருக்கிறது எங்க? கடைசி நாட்கள். இதுல இருக்கிறது எல்லாமே இருக்குது. துருக்கி இருக்கு, அப்புறம் தகர்மா வம்சத்தார் இருக்குது, ஈராக்கு, சிரியா, ஜோர்டான், ஈஜிப்ட் இதெல்லாம் இன்னும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ரஷ்யா, இப்ப அதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. சரியா? அல்லேலூயா. பெர்ஷியா, லிபியர், பெர்ஷியர், எத்தியோப்பியர், ஏன்னா அந்த ஈரான் இருக்கு. 5வது வசனங்கள் இது. இவங்க எல்லாம் சேர்ந்து யாருக்கு விரோதமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா போவாங்க. அது எந்த காலமா? கடைசி காலம், கடைசி நாட்கள்ல இது சம்பவிக்கும். அடுத்து போகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வரப்படும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாரும்
அவர் ஜீவன் உள்ளவர் என்று அறிவிக்கும்படிக்கு இந்த காரியத்தை செய்கிறாராம். அவங்க என்ன வர பண்ணுவாராம், வர பண்ணிட்டு என்ன பண்ணுவாராம்? 19 அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே இவன் எல்லாம் இஸ்ரவேலை சூழ்ந்து வரும்போது இஸ்ரவேல் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். எப்படியா? பூமி இப்படி அசைந்தாடும் என்ன செய்யும்? ஆமென். அடித்தட்டுகள் எல்லாம் அசையும் போது தண்ணி உள்ள புகுறோம். சமுத்திரத்து மச்சங்கள் என்ன செய்யுமா? தத்தளிக்கும். நரஜீவன்கள் அதிரும். பர்வதங்கள் இடியும். செங்குத்தானைகள் என்னது? நல்ல பெரிய பெரிய பில்டிங் செங்குத்தா கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் விழும். எல்லா மதில்கள், எந்த மதில் இப்ப நம்ம இங்க கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, சவுதி அரேபியால 2030க்குள்ள அவங்களோட பவுண்டரியில கட்டுறாங்களா, அது ஒரு பெரிய நகரம் போல கட்டுறாங்க. அதுக்குள்ள எல்லாம் இருக்குதான். எல்லா மதில்களும் இவங்க இப்பதான் பிளான் போட்டாங்க, அவர் அப்பவே போட்டார் பிளான். சோதனம் விழும். அடுத்து எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன், என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமா. இதுல என்ன காமெடினா, அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமா இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து வருவாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு கொலாப்ஸ் இருக்கும், அவங்க மாறி மாறி அடிச்சுப்பாங்க, அதுல கொஞ்சம் அழியும். அடுத்து 22ல கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்தினாலும் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். அக்னியும் கந்தகம் என்னது? பாஸ்பரஸ். இஸ்ரேல் பாஸ்பரஸ் குண்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என்ன பண்ணுவாங்களாம்? கந்தகம், பாஸ்பரஸ். நம்ம கடைசி நாட்கள் இதெல்லாம் இது எப்ப நடக்கும்னு சொல்லியிருக்கு. நான் சும்மா சொல்லல, இப்பதான் நியூஸ்ல நான் அதை பார்த்தேன், அதான் சொல்றேன். அவங்க அதை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க, யுத்த நெறிமுறைகளுக்கு எதிரானது. சரியா? அப்ப இதெல்லாம் வரும். அடிக்கும் மழையும் பெருங்கல் மழையும் அக்னியும் கந்தகமும் வர்ஷிக்கப்படுவேன். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக, என்னவா அநேக ஜாதிகள்லாம் அநேக ராஜ்யங்களுடைய கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதாவது கர்த்தருக்கு அகைன்ஸ்டா உள்ள எல்லா காரியங்களும் எல்லாரும் புரிந்து கொள்வாங்க, அவரே கர்த்தர் என்பதை. அடுத்து 3வது வசனம் 39ல 2ல இருந்து வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 தொடர்களால் இழுத்து 6 தொடர் போட்டு இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகள் வரவும் பண்ணி, இஸ்ரவேல் மலைக்கு மேல வரவும் பண்ணி, அப்பவும் அதாவது பார்வோன் தேசத்துல பார்வோன் என்ன செய்வாரு? போக போக கடினமாயிட்டே போவார். அப்படித்தானே? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுறேன்னு சொல்லுவாரு, போக விட மாட்டாரு. அவருடைய இருதயம் கடினமாயிட்டே போட்டு முதல்ல ஒரு வாதம் வரும், உடனே விட்டுறேன்னு சொல்லுவாரு, அடுத்து திரும்ப விட மாட்டாரு, உடனே திரும்ப. அதே மாதிரி இவங்கள என்ன செய்வாங்களா? இதெல்லாம் நடந்தாலும் திரும்பவும் இஸ்ரேல் அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவனோட மலைகளுக்கு விரோதமா வருவாங்களாம். வரும்போது ஒரு வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டி விட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து விட பண்ணுவேன். அதாவது இவங்க குறி வச்சு ஒரு இடத்துக்கு ஏவுகணை விடும்போது அது ஸ்பாட்டுக்கு போகாதுன்னு, உன் வில்ல உன் கையில இருந்து தட்டி விட்டு அது எங்கேயாவது போய் விழுந்துருமா பாருங்க. உன் வில்லை உன் இடது கையில இருந்து தட்டி விட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழ பண்ணு. நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்காது. அடுத்து நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரேல் மலைகளும் விழுவீர்கள். அப்ப இந்த போனவங்க எல்லாம் என்ன செய்வாங்களா? இஸ்ரேல் மலைகளிலே விழுந்துருவாங்கன்னு சொல்லப்படும். என்ன செய்வாங்களா? விழுவாங்களா? இஸ்ரேலோட பவர் வைத்தில்ல, ஆண்டோட வல்லமை. அடுத்து உராய்ச்சிகிற சகல பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். எல்லாம் அவங்களோட யுத்தத்துல மறிக்கிறவங்கள சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. அடுத்து விசாலமான வெளியில் விழுவாய், நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அடுத்து 7வது
இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மகனா இருந்தாங்க இல்லையா? இஸ்ரவேல் யாரு? ஆண்டவரால மிகவும் நேசிக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். இப்ப சோரம் போயிருக்காங்க, நடுவுல எல்லாம் சோரம் போறாங்க, சரிதான், ஓகே. பட் ஸ்டில் ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறாங்க. புரியுதா? ஸ்டில் ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறாங்க. அதனாலதான் இவ்விதமாய் என் ஜனமாய் இஸ்ரவேல் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். கீழே வாசிங்க. என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க இனிமேல் நான் பரிசுத்த குலைச்சலாக்க விட மாட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். புறஜாதிகள் அறிந்து கொள்வாங்க. அதாவது இஸ்ரவேலின் தேவனே ஒரு காலத்துல எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பாணி, வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பாணி மழை பெய்யும். வல்ல தேவன் பஞ்ச காலத்தில் வீரவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் வீரவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் என்ன செய்யறாரு? அல்லேலூயா. அடுத்து 11 39 அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை எப்படி? இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே, சமுத்திரத்து பக்கத்துல பிரயாணக்காரின் பள்ளத்தாக்கு புதைக்கிற கோகுக்கு கொடுப்பேன். அங்க உள்ள அல்லேலூயா ஒரு பள்ளத்தாக்க எந்த சபங்கள் எல்லாம் புதைக்கிறதுக்கு ஒரு இடமா புதை இடமா கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பத்தி கொண்டு போக பண்ணும். அங்கே கோகை அவருடைய எல்லா சேனையும் புதைத்து அதை. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரா? மொத்தமா ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்க. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர் அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். இப்படி எல்லாம் இது வரிசையா இருக்கு. நம்ம அப்புறமா அதை கண்டினியூ பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற யுத்தம் அதே மாதிரி தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவர் ரொம்ப அன்புள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம பிள்ளைகளை வளர்த்தும் போது தப்பு கண்டா உடனே என்ன செய்யறோம்? அடிக்கிறோம், திட்டுறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அவங்கள ஏதாவது பண்ணி அவங்கள என்ன பண்ணணும்? திருத்தணும்னு நினைக்கிறோம், கோபத்தை காட்டுறோம். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா பொறுமையா இருக்கிறார். இது வந்து பொறுமையான காலம், கிருபையின் காலம், பொறுமையா இருக்கிறார். நியாய தீர்ப்பின் நாள்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாட்களை கணக்கு கேட்பாரு. அவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலன். நான் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலையாப்பா? அந்த நாள்ல எனக்கு சான்ஸே கிடைக்கல அப்படி யாரும் சொல்ல முடியாது. நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கலையாப்பா? அல்லேலூயா. ஆமென். தவறான வழிகளில் திரும்பி வர சான்ஸ் கொடுக்கலையாப்பா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரியான பாதைகளில் போறது சான்ஸ் கொடுக்கலையாப்பா உனக்கு?
அது அந்த சான்ஸ் தான் இந்த காலம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் அன்பு காட்டுறாரு. இந்த காலங்களில் அவரு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிறோம் இல்லையா? அந்த பரிசுத்த தேவனை நம்ம பரிசுத்தத்தோட ஆராதிக்கணும். மனிதனை கூட அவரு கண்ணோக்கி பார்க்கிறாரு. பார்த்துட்டு என்ன செய்யறாரு? குறைகள் எல்லாம் விட்டுறாரு. கிருபையின் காலம். மன்னிச்சு 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 அவரு நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார், தயவுள்ளவரா இருக்கிறார். ஆனா இந்த தயவு எம்மட்டும் அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு தண்டனை இருக்குது. நம்ம சொல்லு பேச்சே கேட்கல அப்படியே வரிசையா இருக்கிறவங்களுக்கு தண்டனை இருக்கதான் செய்யுது. அது கவர்மெண்ட்னாலும் சரிதான். கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க கூட என்ன செய்வாங்க? இது கொடுக்க மாட்டாங்க, வார்னிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படித்தானே? ஸ்ட்ரைட்டான தண்டனை அப்படியே வந்துடும், மொபைல்ல மெசேஜாவே வந்துடும். அப்படித்தானே? பிடிச்சிட்டு போயிடுவாங்க, உள்ள தள்ளிடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒருவரே நீடிய பொறுமை உள்ளவராக இத்தனை காலங்களாக இருக்கிறார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் ஏத்துக்கிட்டாரு. பரவாயில்லப்பா. எந்த கவர்மெண்ட் ஆகுது? ஸ்தோத்திரம். இப்ப நான் செஞ்ச தப்ப ஆல்பின் ஏத்துக்கலாம்னு சொல்லியிருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் அப்படி பண்ணியிருக்கா? அடுத்தவன் இன்னொருத்தருடைய குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிக்கலாம், அவன் ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படி சொல்லியிருக்கா? எந்த கவர்மெண்ட் சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, உன்மீறுதல் காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல் காய் இயேசு காய், என் மீறுதல் காய், என் அக்கிரமங்கள் காய் அவர் கிருபையின் காலம் இருக்குன்னா ஒரு தண்டனையின் காலமும் இருக்கு. கணக்கு கொடுக்கிற ஒரு காலம், நம்ம கையில காசு கொடுக்கப்பட்டா அது கணக்கு கேட்கிற காலம் இருக்கு. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் கணக்கு கேட்கிற ஒரு காலம் இருக்கு. இருக்குதானே? இருக்குதானே? ஸ்தோத்திரம். அந்த காலம் தான் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பார்க்கும்போது அவர் கொடுமையா இருக்கிறாரு, கோபமா இருக்கு, அது அந்த காலம், தண்டனைக்குள்ள காலம். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் காலம், கணக்கு கேட்கும் காலம். ஸ்தோத்திரம். என் கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரர் சொன்னாரு, கேட்டாரு, அண்ணே நாங்க எங்களால முடிஞ்ச மட்டும் வேலை பார்க்கிறோம், இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு சும்மா சும்மாவே நம்மளை திட்டுறானே, இதுக்கெல்லாம் தண்டனையே கிடையாதா? இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. இப்போ உங்க வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு. அது தெரியல. அப்ப நான் சொன்னேன், ஏன் வேதத்துல சொல்லியிருக்கு? அவனோட செய்கைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப கண்டிப்பா இருக்கு. அநீதியா அவன் ஏதாவது பண்ணானா அதுக்கு நீதி கேட்கிற நாள் ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் தான் அதான் ஆண்டவருடைய நாள்னு சொல்லப்படுகிறது. அந்த நாள்ல ஒருத்தர் நிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் அந்த நாளை குறிக்குது. இது கடைசி காலம். கிட்டத்தட்ட கிறிஸ்து வந்துட்டு 2026 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. இதுல சரியா வாழ முடியல அப்படின்னா பின்ன தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதுக்குதான் ஹல்லேலூயா சொல்றோம். ஆண்டோட வருகை நாளை எதிர்நோக்கி இருக்கும்போது, நீ வரும் நாளை எதிர்நோக்கி காத்திருப்பேன், நீ வரும் நாளை எதிர்நோக்கி காத்திருப்பேன், சீக்கிரமாக வருவேன் என்று வைத்து சொன்னீரே, அறியாத நாழிகையில் சீக்கிரமாக வருவீரே, சீக்கிரமாக வருவேன்
என்றுரைத்து சென்றீரே. யாது நாழிகையில் சீக்கிரமாக வருவீரே. தன்னத வாழ்வில் என்னை சேர்த்திடுவீர். அழியாத வாழ்வில் என்னை சேர்த்திடுவீர். சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிருக்கிறார். இது வரைக்கும் ஓகேவா? அப்போ இந்த புறஜாதிகளால் மிதிக்கப்படுகிற காலம், அது நடுவுல ஒரு இருண்ட காலம், டார்க் ஏஜ்னு ஒரு காலம் இருக்கு. அல்லேலூயா. டார்க் ஏஜ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்க் ஏஜ் புறஜாதிகாரால் மிதிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மிதிக்கப்பட்ட 70 AD இருந்து 1967 வரைக்கும் நடுவுல ஒரு டார்க் ஏஜ் இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த டார்க் ஏஜ்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, ரோமன் பைசன்டைன் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரா இருக்கு. ரோமன் பைசன்டைன் ஏரா, ரோமர்கள் இருக்கிறாங்க. பைசன்டைன் ஏரா அப்படின்னா கோக்பா ரிவோல்ட் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூதேயா அப்படின்ற அந்த தேசத்தை சிரியன் பாலஸ்தீன் இவங்களுக்கு 2 பேருக்கும் அவங்க பெயர்ல பிரிச்சு அவங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரிவோல்ட் உண்டாயிட்டு. ஒரு ரிவோல்ட்னா என்னது? ஒரு கோரிக்கையும் அது மறியலும் சண்டையும் அதுக்கு ஏத்தாப்புல பண்றாங்க இல்லையா? ரிவோல்ட் ஒரு ஃபைட் பேக். இது 70 இருந்து 638 வரைக்கும் நடந்தது. சரியா? கோக்பா ரிவோல்ட் ஹேப்பன் இந்த இருண்ட காலங்கள்ல. சரியா? அவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காலத்துல எங்க இருக்கிறாங்க? AD 70க்கு அப்புறம் பல தேசங்களையும் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த நாட்டுல இல்ல. சரியா? பல தேசங்கள்ல சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த நாட்கள்ல அங்க சுற்றி இருந்த ஜனங்கள்ல சிலர் எழும்பி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க, ஜூடேயா யூத தேசத்தை சிரியா பாலஸ்தீன் எங்களுக்கு தனிப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாங்க. அதற்காக ஃபைட் பண்றாங்க. அது ஒரு எரா. அடுத்து இஸ்லாமிக் ரூல் வருது. 638 இருந்து 1099 வரைக்கும் இஸ்லாமிக் ரூல் வருது. என்ன ரூல்? இஸ்லாம் சமுதாயக்காரங்களோட ரூல் வருது. அதுல என்ன பண்றாங்க? அநேகர் அவங்களும் சில நாடுகளை பிடிக்கிறாங்க. ப்ராஃபட் முகமது அவர் என்ன பண்றாரு? அவரும் ஆர்மி வச்சிருந்தாங்க, பல நாடுகளை பிடித்தாங்க அப்படின்னு இருக்குது. சரியா? இப்ப அவங்களும் அப்ப இஸ்லாமிக் ரூல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? 638 இருந்து 1099 வரைக்கும். இது செகண்ட் இயரா. மூணாவது இயரா அப்படின்னு சொல்லும்போது மாம்லுக் க்ரூசேடர் ரூல். மாம்லுக் அப்படின்னா 1099 இருந்து 1516 வரைக்கும் இருந்தது. க்ரூசேடர் அப்படின்னா கேத்தலிக் லீடர்ஸ், காட்ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ரூலர், அப்புறம் பிரதர் ஆஃப் காட்ஃப்ரீ பால்டுவின் இப்படின்னு சொல்லி சிலவங்க என்ன செய்யறாங்க? ஆட்சி செய்யறாங்க. ஸ்தோத்திரம். கத்தோலிக்கர்கள் ஆட்சி செய்யறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களோட தலைமைகளில். ஆமென். இந்த அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, வார் அகைன்ஸ்ட் இவங்க அந்த ஜெருசலேம்ல கூடியிருந்த இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டாக வார் பண்றாங்க. யாரு? இந்த க்ரூசேடர்ஸ் வார் பண்றாங்க. திரும்ப அந்த ஜெருசலேம் என்ன செய்யணும்? திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு வார் பண்றாங்க. அடுத்து வர்றது என்ன தெரியுமா? ஓட்டோமான் பீரியட் 1514 இருந்து 1917 வரைக்கும் 400 வருடங்கள். அடுத்துதான் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல் நம்ம இந்தியாலையும் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்? 1920 இருந்து 1948 வரைக்கும். சரியா? ஒவ்வொரு இடங்கள உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் அநேகரை பிடிச்சிட்டு தான் போர்ச்சுகீஸ், டச்சு நம்ம ஊர்ல வந்திருந்தாங்க. இந்தியால டச் பீப்புளும் போர்ச்சுகீஸ் பீப்புளும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1948 தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல். டேவிட் பென் குரியன் வர்றாரு. அந்த இடத்துல அரபு இஸ்ரேலி வார் நடக்குது. காசா ஸ்ட்ரிப்ல என்ன செய்யுது? அரபியக்காரங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் ஃபைட் பண்றாங்க. எதுக்காக? அவங்க தேசத்துக்காக. அந்த இஸ்ரேல் அந்த நாட்கள்ல இல்ல. நடுவுல 70 இருந்து 1948 வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல இல்ல. பட் அந்த லேண்ட் யாருக்குரியது? இஸ்ரேல் ஜனங்கள் தங்கி இருந்த இடம். சரியா? இந்த பீரியட்ல, இந்த டார்க் ஏஜ்ல நடந்தது. அப்பதான் இந்த கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ரோமன் எம்பரர் தான் 313 அந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கிற சமயத்துல அவர் என்ன பண்றாரு? அபிஷியலாக
ரோமா அந்த ஏரியாவை நம்ம சொல்லும்போது துபாய் மாதிரி எல்லா நாடுகள்ல இருந்து வந்து அநேகர் வேலை பார்க்குறாங்க. மல்டி நேஷனாலிட்டிஸ் அங்கே இருக்கிறாங்க. இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பண்டிகைகள் இருக்கும். அப்போ கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் இல்லை அவங்களுக்கு, சரியா? ஆனா ஆராதிக்கிறாங்க, கிறிஸ்துவ ஆராதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, கான்ஸ்டன்டைன் வந்து என்ன பண்றாரு, சர்ச்சஸை வந்து என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்கன்னா கிறிஸ்டியனிட்டின்ற பெயரை உருவாக்குறாங்க. இந்த இடத்துல சர்ச் இல்ல, கிறிஸ்டியானிட்டின்ற பெயரை உருவாக்குறாங்க. ஒரு அபிஷியல் ரிலீஜியனாக ஒரு ரோமன் எம்பையர்ல வச்சு அதை உருவாக்குறாங்க. அவர் 380 AD தான் உருவாக்குறாங்க. அப்ப ஆர்சி அப்படி ரோமன் கத்தோலிக் அப்படின்றது வந்ததே எப்போ, 380. அதுக்கப்புறம் தான் பேப்பசி வருது, போப்பாண்டவர் அப்படின்ற காரியங்கள்லாம் வரிசையா வருகிறது. ஸ்தோத்திரம். அந்த காலங்களில் தான் அது உருவாக்கப்படுகிறது. இப்போ பைபிள் டார்க் ஏஜ் பத்தி ஏதாவது சொல்லப்படுகிறது. இந்த டார்க் ஏஜ்ல தான் இதெல்லாம் நடந்தது. புரியுதா? இது எங்க இருந்து வந்தது? யூரோப்பியன் யூனியன்ல உள்ள ஆட்கள் தான் இந்த அதுலதான் அந்த ரோமர்கள் யாரு தெரியுமா உங்களுக்கு? ரோமர்கள் யாரு? அவங்களுடைய தலைநகரம் ரோம். அவங்களுக்குள்ள 45 கண்ட்ரிஸ் இருந்தது. 45 to 50 கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருந்தது. பெல்ஜியம், லக்சம்பர்க், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஸ்லோவேனியா, இப்படி நிறைய எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்துதான் அவங்க அரசாட்சிக்குள்ள இருந்தது. அவங்க ஒரு பெரும் படையா இருந்தாங்க, ரோம சாம்ராஜ்யம். இதுல சொல்லி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தானியல்ல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அது தானியல்ல நம்ம வாசிக்கும் போது மாகாணங்கள், தானியல்ல 2வது அதிகாரம் 17 32 வாசிங்க. 2:32. பசும் பொன்னுன்றது பாபிலோன் சாம்ராஜ்யம். அடுத்து மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம், அது வெள்ளி. அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம். அது அடுத்து இரும்பு சாம்ராஜ்யம்ன்றது என்னது? ரோம சாம்ராஜ்யம். இரும்பு கோலால் ஆட்சி செய்து பயங்கரமா இருக்கும். அவங்க சட்டங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்தது, சரியா? அதுக்கப்புறம் வர்றது டெமோக்ரஸியும். டெமோக்ரஸின்னா என்னது? மக்களாட்சியும் இந்த ரோம சாம்ராஜ்யத்திட்ட ஒரு பங்கும். இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அங்க ஒரு லிங்க் இருக்குதானே? அப்படிதானே? எங்க இங்கிலாந்துல, ரோம்ல இருக்கா இல்லையா? அப்படித்தானே? கிறிஸ்தவர்கள் அப்படி வச்சிருக்கிறாங்க. அதுவும் இப்ப இருக்கிற டெமோக்ரஸியும் சேர்ந்துள்ள ஒரு கூட்டமைப்பு. இது ஒரு ராஜ்யம். அப்படித்தானே? அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு, இரும்பும் களிமண்ணும், சரியா? இப்போ அவங்க தான் அந்த இருண்ட காலத்துல தான் உருவாக்கப்பட்டது பாரம்பரிய சபைகள், சரியா? அதுக்கு முன்னாலேயே ஆமென் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவால உருவாக்கப்பட்ட சபை தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த இருண்ட காலங்களில் உருவாக்கப்பட்டது தான் பாரம்பரிய சபை. அப்புறம் இஸ்லாம், அடுத்து இன்னும் அநேக காரியங்கள் உண்டாங்க. இந்த இருண்ட காலத்தை பத்தி பைபிள் சொல்லியிருக்கா? வாசிங்க, யோவான் 9:6. அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவி என்றான். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். யோவான் 9:4. 9:4. 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை பகற்காலம் இருக்க மட்டும். பகற்காலம்னா யாரு? ஆண்டவரே கிறிஸ்து இருக்க மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பகற்காலம் இருந்துச்சு. யாரு? சிஷ்யர்கள் பல இடங்களுக்கு போனாங்க. பகற்காலம் இருக்க மட்டும் என்னவா? என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனாலும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்ப இயேசு ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் ஒரு 100 வருடம் பல இடங்கள்ல சிஷ்யர்கள் போய் ஆண்டவரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ராக்காலம் தொடங்கினது. 770 இருந்து ராக்காலத்தை நான் சொல்றேன்.
சாரி இந்த பீரியட் வந்து இயேசு ஆண்டவர் வந்து மரித்து உயிரோட எழும்பினதுக்கு அப்புறம் AD 70 பிடிச்சிட்டு போறாங்க ஜென்ரல்ஸ் அதெல்லாம் கேப்சர் ஆகிறாங்க. இந்த ராக்காலம் எப்ப தெரியுமா? 538 AD இருந்து 1798. ராக்காலம் எப்ப? 538 AD இருந்து 1798 AD வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம இங்க மைனஸ் பண்ணும்போது 1260 வருடங்கள் வருது. எத்தனை வருடம் வருது? 1260 வருடங்கள். ஸ்தோத்திரம். ரெவல்யூஷன் 12:6 வாசிங்க. ஸ்திரீயானவள் வானத்திலிருந்து ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த 1260 நாட்கள் அப்படின்றது ஒரு நாள் 2 பேரும் 3:8 சொல்லியிருக்கு. ஒரு நாள் 1000 வருடத்தை 1260 அத வாசிங்க இருக்கா? 1200 இல்ல 2 பேரும் 3:8 ஒரு வருடம் ஒரு நாளை போலவும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறதை இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாம். சரி, ஹல்லேலூயா. அறியாதிருக்க வேண்டாம். 1000 வருடம் ஒரு நாள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து 1260 டேஸ் அப்படின்றது 1260 வருடங்கள் அந்த இடத்துல காட்டுது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. 1260 வருடங்கள் எப்படின்னா 538 AD இருந்து 1798 AD வரைக்கும் அந்த டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டார்க் ஏஜ்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ரெவல்யூஷன் 12 வாசிங்க. 12 மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் 12:1 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவவேதனை அடைந்து. இந்த ஸ்திரீ யாரை காட்டுது அப்படின்னா ஜெனசிஸ் 37:9. தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 18 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று. இதுல இருக்கா இல்லையா? சூரியன் அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல எத்தனை நட்சத்திரங்கள்? அதுல எத்தனை சொல்லி இருக்கு? 11 நட்சத்திரங்கள் சொல்லி 11 நட்சத்திரங்கள். இத பாக்குறது யாரு? யோசேப்பு. அவரையும் சேர்க்கும் போது எத்தனை? 12 நட்சத்திரங்கள். கரெக்டா? 12 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். சரியா? அப்போ இந்த ஸ்திரீன்னு சொல்றது இஸ்ரேல் ஜனங்களை காட்டுது. சரியா? இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருந்தாங்களா? சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. சந்திரன் அம்மானா யாக்கோபு பிள்ளைகளை தான் சொல்றாங்க. அவங்க பார்க்கறது சொப்பனம் அப்படிதான் இருக்குது இல்லையா? சூரியன் சந்திரன் 12 நட்சத்திரங்கள் என்ன செய்யற? 11 நட்சத்திரங்கள் சேர்ந்து பணிகிறதாக. யார பணிகிறதாக? யோசேப்பை பணிகிறது மாதிரி. யோசேப்பையும் சேரும் போது 12 நட்சத்திரங்கள். சரியா? இப்ப இவங்க எல்லாரும் உமன் அணிந்திருந்தாங்க அப்படின்னா அந்த உமன் இஸ்ரவேலை குறிக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. சரியா? அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்ட அலறினாள். சரியா? ஏசாயா 9:6-7 வாசிங்க. ஏசாயா 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இஸ்ரவேல் மெசேயாவாகிய கிறிஸ்து வர்றதுக்கு கர்ப்ப வேதனை அடைந்து. அப்ப நம்ம மெசேயா யார் வழியா வந்தா? இஸ்ரவேல் வழியா, இஸ்ரவேல் கோத்திரத்தின் வழியா தான் வந்தார். சரியா? மீகா 5:1, 2, 3 வாசிக்கும் போது தெரியும்.
இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து பாத்தீங்களா? இப்ப இதுல எழுதி இருக்கிறதுக்கு முன்னால இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். இஸ்ரவேல் ஆட்சி செய்கிறோம் எங்க இருந்து வருதா? இஸ்ரவேல் ஆகிய அந்த ஸ்திரீயிலிருந்து புறப்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி வேதனையை அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வசனத்துல சொல்லி இருக்கு. பிள்ளை பெரும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனம் வழியாக கிறிஸ்து பிறக்கிறதுக்கு. அடுத்து 3வது வசனம், அவள் அப்பொழுது வேறு அடையாளம் வானத்திற்கு காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளுடைய சோப்பான பெரிய 7 தலை அப்படின்னா 7 எம்பையர், 7 சாம்ராஜ்யங்கள். சரியா? 7 சாம்ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லும்போது எகிப்து நைல் நதியில இருந்து தொடங்கினது, அசிரியா சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதோ பர்ஷியா சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இப்ப இருக்கிற சாம்ராஜ்யம். 7 சாம்ராஜ்யங்கள், 7 தலைகள், 10 ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 மாகாணங்கள். மாகாணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ரோமன் ப்ராவின்சஸ் குறிக்குது. சரியா? பிரிட்டன், அப்புறம் பிரான்ஸ், ஹிஸ்பேனியா, ஹிஸ்பேனியானா ஸ்பெயின், ஏசியா வெஸ்ட் துருக்கி, ஆப்பிரிக்கா லிபியா, அந்த அப்புறம் மெக்கடோனியா கிரீஸ், சிரியா, சிசிலிக்கா அப்படின்னா சிசிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், ஜூதயா பாலஸ்தீன், அப்புறம் ஈஜிப்ட், இதெல்லாம் சேரும்போது 10 ப்ராவின்ஸ் இருக்குது. சரியா? ப்ராவின்ஸ்னா என்னது? மாகாணங்கள். அது 10 ஹார்ன்ஸ். 7 கிரவுன் அப்படின்னா 7 ராஜாக்கள். சரியா? 7 ராஜாக்கள் அந்த காலங்கள்ல இருந்தாங்க. அந்த 7 ராஜாக்கள் இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஆட்சி செய்தாங்க, ஒன்றன் பின் ஒன்றாக. சரியா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த ராஜாக்கள் எல்லாம் யாருடைய துணையோட ஆட்சி செய்தாங்க? 7 முடிகளையும் சிவப்பான வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்தின் ஆலோசனையில தான், அதாவது சேட்டன் டிராகன் கண்ட்ரோல்டு ரூலர்ஸ் அண்ட் கிங்டம் அப்படின்றது தான் அந்த காலத்துல. புரியுதா? சேட்டன் கண்ட்ரோல்டு ரூலர்ஸ் அண்ட் கிங்டம்ஸ் அந்த காலத்துல. இது இருண்ட காலத்துல நடந்தது. அப்படிதானே? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த அசிரிய சாம்ராஜ்யம் எல்லாம் தெரியல. எகிப்து சாம்ராஜ்யம் அடிமைத்தனத்துல. பார்வோன் யாரால கண்ட்ரோல் பண்ணப்பட்டவன்? பார்வோன். ஆமென். டிராகனால, பிசாசுனால, வலு சர்ப்பத்தினால. அடுத்து அசிரிய சாம்ராஜ்யம் இஸ்ரவேல பல நேரங்கள்ல பிடிச்சிக்கிறதுக்கு கேலி கிண்டல்லாம் பண்ணுவான். வந்து நின்றுட்டு அசிரியா ராஜா ஆண்டவர் என்ன செய்தாரு? வானத்திலிருந்து ஒரு தூதனை இறக்கி 1,80,000 பேரை ஒரே நேரத்தில் நிர்மூலப்படி அனுப்பினாரு. அந்த சாம்ராஜ்யம் எதனால நடத்தப்பட்டது? இந்த சர்ப்பத்தினால, வலு சர்ப்பத்தினால. அதுக்கப்புறம் பாபிலோன சாம்ராஜ்யம். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் என்னது? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? அந்த நேரத்திலே அவன் போனான். இன்னைக்கு அந்த சாம்ராஜ்யமே இல்லை. எப்படி? அது யாரால வழி நடத்தப்பட்டது? வலு சர்ப்பத்தினால. அடுத்து மேதோ பெர்ஷியா எம்பையர், கிரேக்க எம்பையர், ரோம எம்பையர். ரோம எம்பையர்ல இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணாங்கன்னு நான் சொன்னேன். நீரோ மன்னன். இது யாரால் நடத்தப்பட்டது? வலு சர்ப்பம். அப்ப வலு சர்ப்பத்தின் ஆவியினால் நடத்தப்பட்ட ராஜ்யங்கள் இதெல்லாம். அதுதான் அந்த 7 ஹெட், 10 ஹார்ன், 7 கிரவுன். அது கூட டிராகன். சரியா? வலு சர்ப்பம். அதன் வால் அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 எடுத்து அவைகளை பூமியின் விழத்தள்ளிட்டு கிறிஸ்தவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடன். ஒரு நிமிஷம். அது என்ன செய்ததான்? வால் வானத்துல நட்சத்திரங்களில் 1/3 அப்படின்னா என்னது? கிறிஸ்துவை உடையவர்களில் 1/3, இஸ்ரவேல் ஜனங்களில் 1/3 அழித்து போட்டது. என்ன செய்தது? கிறிஸ்துவை உடையவர்களில 1/3. அந்த காலத்துல அவங்க பெரிய கூட்டமா இருந்தாங்களாம். கடைசியில கேப்டிவ்ஸ்ல போகும்போது கொஞ்சம் பேரா இருந்தாங்களாம். பாதி பேரை கொண்டுட்டாங்க. ஜெர்மனியில என்ன பண்ணாங்க?
ஸ்தோத்திரம். ஹிட்லர் வந்து லட்சக்கணக்கானவங்களை ரோட்ல படுக்க வச்சு ரோலரால ஏத்தினாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். நிக்க வச்சு சுட்டாங்க யார? யூத ஜனங்களை. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் கொடுமைக்குள்ளாக. ஸ்தோத்திரம். அதான் அங்க சொல்லி இருக்கு, they tortured and captured Israel and men. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொய்தொழிக்கப்பட்டார்கள். அடுத்து பிரசவவேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சிக்கும் போடும். அதுதான் அந்த காலங்களில் சொல்லுவாங்க, அந்த சமரியா ஸ்திரீ சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சகர் வர காத்திருக்கிறோம். இயேசு ஆண்டவர் பிள்ளை பிறந்த போது ரட்சகரை பார்க்க காத்திருந்தாங்க இல்லையா? அங்க உள்ள ஒரு சிமியோன் இல்லையா? அந்த காலத்துல யாராவது காப்பாற்ற வர மாட்டாங்களா? இந்த அடிமத்தனத்துல, இந்த கஷ்டங்கள்ல இருந்து, இந்த ரோம சாம்ராஜ்யத்துல இருந்து இவங்க நடுவுல இருந்து ரட்சகர் வர காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை, அந்த பிள்ளை பிறக்கும் போதே பிள்ளையை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வலுசற்பா என்ன செய்தான்? அவருடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்பா அவளுக்கு முன்பாக நின்றது. இது எப்ப நடந்தது தெரியுமா? ஏரோது என்ன பண்ணாங்க? 2 வயசு கீழே உள்ள பிள்ளைகள் எல்லாம் கொன்னு போடணும்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இயேசுவோட பல நேரங்கள்லயும் ஆமென் ஸ்தோத்திரம் வஞ்சிக்க பார்த்தது பிசாசு. ஹல்லேலூயா. சொல்லுச்சு, நீ போய் மலையில நிப்பாட்டிட்டு பாரு, உலகத்தை எல்லாம் பாரு, இதெல்லாம் நான் உனக்கு தாரேன், இதுக்கு இப்படி கஷ்டப்படணும். டெம்டேஷன் வழியாக வீட தள்ள பார்த்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்புறம் கடைசியில கெத்செமனே தோட்டத்துல இருக்கும் போதும் ஹல்லேலூயா, இயேசு ஆண்டவரா அந்த டெம்டேஷன்னால, ஆண்டவரே இந்த பானபாத்திரம் என்னை விட்டு அகண்டா ஆகிடும் உங்களுடைய சித்தத்தின்படி, அவருக்கு அந்த பாரத்தை கொடுக்குது. இதெல்லாம் இந்த பிசாசனம் அந்த இடத்துல செய்கிறான். ஹல்லேலூயா. இப்ப பிள்ளை என்ன செய்யணுமா? கொல்லணும் அப்படின்னு பாக்குது. அப்புறம் 5வது வசனத்துல, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 33 வருடம் தாண்டி சிங்காசனத்துல மேல எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து, அந்த பிள்ளை. அடுத்து ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனார். அதுக்கப்புறம் கிறிஸ்து மரித்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வருடங்கள், 500 வருடங்கள் வரைக்கும் அநேகர அவருடைய சிஷ்யர்கள் வந்து பல தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்தாங்க. ஊழியம் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த டார்க் ஏஜ் வருது. சரியா? டார்க் ஏஜ் வருது. அந்த டார்க் ஏஜ் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா சிதறடிக்கப்பட்டு அவங்க போறாங்க. 70களில் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. போற இடங்கள்ல எல்லாம் தோமா எல்லாம் எப்ப வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தோமா இந்தியாவுக்கு எப்ப வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அந்த காலகட்டங்கள்ல தான் இவங்க எங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனாங்களோ போன இடங்கள்ல எல்லாம் ஊழியம் செய்துட்டு தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் இந்த டார்க் ஏஜ் வந்ததுல இருந்து அவங்க மைனாரிட்டி ஆனாங்க. அவங்க ஒடுக்கப்பட்டு தோமாவை கொன்னாங்க, பேதுருவை கொன்னாங்க, எல்லா ஜனங்களையும் கொடுக்கும்போது இவங்க மைனாரிட்டியா கொஞ்சம் ஆயிட்டாங்க, கொஞ்சம் ஜனங்கள் ஆகுறாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஸ்திரிய 1260 வருடங்கள் காப்பாற்றும்படியாக போஷிக்க தேவனால் ஆயத்தப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. என்னதான் நடந்தாலும் ஸ்திரீயாகி இஸ்ரவேல பல இடங்கள்ல இருந்தாலும் அவங்களுடைய ஜெனரேஷனை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் வச்சிருந்தார். 1948 பார்க்கும்போது ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க. எங்க இருந்தாலும் அந்தந்த இடங்கள் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? பாதுகாத்துக்கிட்டார். இந்த டார்க் ஏஜ் ஃபுல்லாவே இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பறந்து காக்கும் பட்சியை போல ஆண்டவர் என்ன செய்தாரு? பாதுகாத்தாரு. ஒவ்வொரு இடங்களையும் பாதுகாத்தாரு. இந்தியாவிலே இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், கேரளால இருந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், தெரியுமா? பல தேசங்கள்ல இருந்தாங்க. ஆண்டவர் அந்தந்த இடங்களை பாதுகாத்துக் கொண்டார். ஸ்தோத்திரம். அடுத்து வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். இது இயேசு ஆண்டவர் மரிக்கும் போது சிலுவையோட சேர்த்து அதை என்ன செய்யறாங்க? சிலுவையில வெட்டி சிறக்கிற அந்த நேரம் ஆண்டவர் மரித்து பிதாவே உங்களுடைய கரங்களை இருந்த ஆவிய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னோட அங்கிருந்து மிகாவேல் என்ன செய்யறாங்க? வலு சர்ப்பத்தின் முழு அதிகாரத்தையும் புடுங்குறார். அதுதான் அங்க நடக்குது. யுத்தம் பண்ணி வலு சர்ப்பமும்
அதை சேர்ந்த தூதரை யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. அடுத்து கீழே வானத்தில் அவர்கள் இந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாசி என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அவங்க பூமியிலே விழ தள்ளப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அதனுடைய கூட அதிர்ஷ்ட தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அப்பதான் வானத்துல சொல்றாங்க, பரலோகத்துல சொல்றாங்க, இனி எல்லாமே கிறிஸ்துவின் அதிகாரம் தான். கிறிஸ்து தான் ராஜா, சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து கீழே இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். அடுத்து 11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. எப்படி ஜெயித்தாங்களா? ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கிறிஸ்துவின் சகோதரர்களாகிய நம்ம எல்லாரும் எப்படி ஜெயித்தோமா? அதுக்கு முன்னால இருந்த ஜனங்களை சொல்றாரு. அல்லேலூயா. பரிசுத்தவான்களை சொல்றாங்க. எப்படி ஜெயித்தாங்களா? அவங்க மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல், அதாவது சாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் மரண பயம் இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்களா? சொன்னாங்க. அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? நீ கிறிஸ்துவ இப்போ மறுதலி, அப்படின்னா அவனை விட்டுறேன், இல்லைன்னா. ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க? தங்களுடைய சாட்சியை பிடிச்சுக்கிட்டே உறுதியாய் நின்று அந்த பிசாசை ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. அப்படிதான் அதுல சொல்லி இருக்கு. வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அடுத்து கீழே ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள் அப்படி சொல்லி அதுல சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா 13ல அப்போ இந்த ஸ்திரியானவளும் பாதுகாப்பா இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் தைரியமா என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவுக்காக நிக்கிறாங்க. இத பார்த்தோட மலுசரப்பம் என்ன செய்யுது? தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து 13ல மலுசர்ப்பமாக தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்பட்டத்தக்கதாய் வனாந்தருள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக இது நம்ம தானியேல்ல வாசிக்கும் போது வாசிங்க. தானியேல்ல 12 7 8 9 அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் நம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும். அப்ப அவர் கேட்கிற தானியேல் கேட்கிறாரு, இது என்ன ஆண்டவரே இத பத்தி அப்படின்னு சொல்லும்போது, இது மறைப்பொருளாய் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்கு? மறைப்பொருளாய் வைக்கப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? 9வது வசனம் 8 9ல அதற்கு அவன் தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாய் வைக்கப்பட்டிருக்கு. அது வெளிப்படுத்தல. சரியா? ஸ்தோத்திரம். ஆனா இஸ்ரவேலை குறிக்கிறது, அது வெளிப்படுத்தப்படல. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்யறாங்க? நம்முடைய ஆண்டவராகிய பிள்ளைகளுக்கு விரோதமாக 15 16 17 வரைக்கும் இருக்கு. 16 வரைக்கும் இருக்குது. இந்த சர்ப்பம் என்ன செய்யுது? போராடிக்கிட்டே இருக்கு. புரியுதா? புதிய ஏற்பாடு சபைக்கும் பழைய ஏற்பாடு முன்னால் இருந்த எல்லா சபைகளுக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்குது. அதுதான் இங்க காட்டுது. 15 16 வரைக்கும். 17ல அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இந்த மாதிரி அவங்க காப்பாற்றப்பட்டு போறாங்க, அவங்களுக்கு கூட ஆண்டவர் இருக்கிறான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதனால கோபப்பட்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடனுமாகிய அவளுடைய புதிய ஏற்பாடு சபைய மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிட்டு நம்ம கூட யுத்தம் பண்றது வந்துருச்சு.
புரியுதா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிற நம்மள புதிய ஏற்பாடு சபை கூடயும் இதே வலு சர்ப்பம் யுத்தம் பண்ண வந்தது. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மகிட்ட என்ன செய்யுது? யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம அறியாமலே நம்ம பின்னால ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நிக்கிறோன்றவன் விடாதிருக்க கடவன். விழுந்து போறதுக்கு அநேக சான்ஸ் இருக்கு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? பின்னால இருக்கிற பிசாசு என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ணி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா இதே பிசாசனம் போராடிக்கிட்டே இருக்கிறான். இது ஆதி முதல் இப்போ வரைக்கும் உள்ளது. இந்த ஒரு சாப்டர்ல முடிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்யறோம்? நம்ம அதை ஜெயித்து வாழணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதான் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி, இனி நடக்க போற காரியங்களுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரை எதிர்கொள்ளலாம் அப்படின்னா இந்த சர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? எதிர்கொண்டு என்ன செய்யணும்? ஃபைட் பேக் பண்ணி நம்ம வாழணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு சண்டை பூமியில தான் நிக்கிறோம். நம்ம எங்க நிக்கிறோம்? வார ஜோன்ல நிக்கிறோம். டெய்லி எங்க இருந்தாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். நீ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய வானம், இதுல எங்க இருந்து மிசைல் வருதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதை எப்படி துல்லியமா கணக்கு பண்ணி திரும்ப கவுண்டர் பண்றாங்க. அதே மாதிரி எங்க இருந்துனாலும் வரும் அம்புகள் தான். ஒரு கிறிஸ்துவை உடையவனுக்கு விரோதமா எங்கனாலும் வரும். அவன் பாவம் செய்யறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஊழியம் செய்துட்டு இருந்தான். அநேகர் நம்ம ஜான் ஜெபராஜ் அவர் இந்த மாதிரி காரியங்கள் அகப்பட்ட போது சொன்னாங்க. அநேகர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினாங்க. நம்ம நியாயம் இருக்கிறதுக்கு உள்ளவர்கள் அல்ல. ரைட்டா இல்லையா? நம்ம பாட பார்த்துட்டு போனோம். ஆண்டவரும் அவருமா பார்த்துக்க வேண்டிய காரியங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி அப்பேற்பட்டவங்க எல்லாம் பல நேரங்களில் விட்டுக்கிறாங்க? அவங்களுக்கு பின்னால் இதே மாதிரி போராட்டங்கள். ஹல்லேலூயா. ஒருவனை வீடத்தெல்லாம் அநேகரை தள்ளிடலாம். ரைட்டா இல்லையா? இப்ப நம்ம சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ உடையவனா இருந்தவன் இப்படி எல்லாம் நடக்கிறானே, அவங்களுக்கு செபிக்கணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் இந்த வலு சர்ப்பம் போராடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் மிதிச்சாரு, ஆனா அது இன்னும் கிரியை செய்துட்டு தான் இருக்கு. எப்போ வரைக்கும்? அடுத்த கிறிஸ்துவ நம்ம பார்க்கறது வரைக்கும். இல்லையா? அந்த காலத்துல இருந்தே ஜனங்களை ஒவ்வொருத்தரா இது பண்ணி சக்கரவர்த்தி வழியாக, கிங்ஸ் வழியாக இவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி 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 இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் போய் பாருங்க, எத்தனை ஊழியக்காரங்க ஜெயில இருக்கிறாங்கன்னு தெரியுமா? எதற்காக? அவங்க குழந்தை குட்டியெல்லாம் வீட்டில் இல்லையா அவங்களுக்கு? விட்டுட்டு அங்கே போய் அவங்க நன்மை செய்ய போகும்போது என்ன செய்யறாங்க? பிடிச்சி ஜெயிலில் போட்டு இன்னைக்கு யூபியில் இருக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நமக்கு தெரியாத அநேகர் இருக்கிறாங்க. இப்படி ஸ்தோத்திரம். எதற்காக? கிறிஸ்துவின் பொருட்டு. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட வாழ்வை கிறிஸ்துவுக்கு நேராக அவர் வரும்போது அவருக்கு நேராக போகிறதுக்கு ஆயத்தமாய் காத்திருப்போம். இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்க தப்பி மனுஷகுமாரன் வருகிற அவரை முன்பாக நிற்க பாத்திரவான்கள் ஆக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்தோத்திரம் லூக்கால இருக்கிற அந்த ஒரு சாப்டர்ல நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பழைய காலத்துல நடந்தது, AD 100 வரைக்கும் உள்ளதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இருண்ட காலத்தை பார்த்தோம். அந்த இருண்ட காலங்களில 1260 வருடங்கள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இஸ்ரவேல் என்னப்பட்டவள் எப்படி பாதுகாக்கப்பட்டாள் அப்படின்னு பார்த்தோம். அந்த இஸ்ரவேலை ஒடுக்குனது யாரு? வலு சர்ப்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? வலு சர்ப்பம் அப்படின்றது, அந்த வலு சர்ப்பம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்தோத்திரம் 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 கிரீடங்களும் உள்ளதாக இருந்தது. அது சாம்ராஜ்யங்கள் காட்டுது. எத்தனையோ வருடங்களாக 7 சாம்ராஜ்யங்கள் அதெல்லாம் தாண்டி தாண்டி கிறிஸ்துவை உடையவர்களை டார்ச்சர் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிக்கிறோம். அப்ப ரத்தத்தின் மேலதான் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். எதன் மேல நிக்கிறோம்? ரத்தத்தின் மேலையும் பொறுமையின் மேலும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கிருபையின் மேலும் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக ரத்தம் சிந்துதலுக்கு மேலதான் நம்ம இன்னைக்கு இங்க இயேசுன்னு சொல்லிட்டு நிக்கிறோம். ரைட்டா இல்லையா? ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இதை படி காத்துப்போம். ஆண்டவர் தம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றியப்பா. எங்களை நேசிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. நாங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதிலும் இன்னும் அதிகமா டீட்டெயிலாக கத்துக்க ஆண்டவர் கிருபை செய்யணும் ஐயா.
உம்மால கூடாத காரியம் எதுவும் இல்லப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. இன்னைக்கு ஆண்டவரே அல்லேலூயா, எங்களில் அநேகர் சிறைசாலைகள்ல இருக்கிறாங்கப்பா. அவங்க நினைச்சு பாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பொருட்டு தன்னுடைய ஜீவனை ஒரு கொள்ளை பொருளாய் எண்ணாமல் தங்களை தியாகம் செய்த அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்கப்பா. அவங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. எங்களையும் அவங்களையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நெருக்கும் பொருட்டு, சந்திக்கும் பொருட்டு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். வருகிற நாட்கள்ல அந்த பொல்லாத நாட்களா இருக்கு, அதை தப்பி போக ஆண்டவரை காப்பாற்றப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் அழிந்து போகக்கூடாதுப்பா, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க பிரிந்து சொல்கிறோம், பிரியாத நேசர்களோடு கூட இருக்கும். இயேசுவின் நாம ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை